என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு வாயிலும் கைமா நிக்கா. ஏடி சின்ன பொண்ணு, என்ன ஒரு அதிசயம், வீட்டெல்லாம் தூத்துட்டு இருக்க? வாங்க கீதாக்கா, சும்மாவே எத்தனை நேரம் தான் இருக்க, அதான் வாசலெல்லாம் தூப்பமேன்னு தூத்துட்டு இருக்கேன். ஆமா, என்ன அவசரமா எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஏடி உனக்கு விஷயமே தெரியாதா? வடிவு படிக்குமாவே, அதான் அந்த வெள்ளாட்டுல இருக்காம சக்தி, அந்த பையன் வந்திருக்காம் டி. அப்படியா? ஊருக்கு வந்துட்டானா? ஆமா ஆமா, கார்ல 3 பேர் வந்து இறங்குனா ஓட்டி. நிறைய பொட்டி பொட்டியா இறங்குச்சு. பேக்கு எத்தனை பேக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியா கீதாக்கா? அப்பா ஃபாரின்ல இருந்து நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருப்பான் போலயே. ஆமா சின்ன பொண்ணு, அதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருப்பான். அதான் டி, அவ வீட்டுக்கு காலையிலே போயிட்டு இருக்கேன். பெட்டியை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போய் நிக்கணும். இப்ப வேவாக்க அந்த வடிவு பட்டி வீட்டுக்கு போவ, சாப்பிட்டு எடுத்து இருக்கட்டும், அப்புறமா போவோம். இவா ஒருத்தி சுத்த அறிவு கட்டவ. அப்புறமா போனா என்ன டி மிஞ்சும்? ஒண்ணு இருக்காது. பெட்டியை பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் நின்னாதான் பரவாயில்லையே, நம்ம மவனை பார்க்க உடனே வந்துட்டாளுவல அப்படின்னு நல்ல பெருமையா பேசுவாவோ. அப்படியே அந்த வடிவு பட்டி ஐஸ் வச்சு நிறைய பொருள் வாங்கிட்டு வரலாம். சூப்பர் ஐடியா கீதாக்கா. அப்ப வாங்க இப்பவுமே அம்புச்சு காட்டையும் சொல்லிட்டு லட்சுமிக்காவையும் கூட்டிட்டு அப்படியே அங்க வடிவு பட்டி வீட்டுக்கு போவோம். சுத்த அறிவு கட்டவ சின்ன பொண்ணு நீ. உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது தெரியுமா? ஏன் நல்லபடி இப்படி சொல்றீங்க? ஆமா, நம்ம 2 பேரும் முன்கூட்டி போனாதானே நிறைய பொருள் நம்மளுக்கு வாங்க முடியும். அவெல்லாம் வந்துட்டாவனா பங்கு நிறைய பிரிக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் அந்த வடிவு பட்டி ஒவ்வொன்றுக்கா பங்கு வச்சு கொடுக்கும். நம்மளுக்கு கொஞ்சோண்டி தான் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம அம்புச்சக்கா தானக்கா. அவளுக்குலாம் அப்புறமா அந்த பாட்டி கொடுக்கும். நீ வேற ஒண்ணு ஒவ்வொருத்தையா ஆள் சேர்த்துட்டு ஆயிரா. என்ன நாளும்படி நம்ம மட்டும் அங்க போய் நின்னா அப்புறம் அம்புச்சக்க கேட்கையில நான் என்ன சொல்ல? ஏன் சின்ன பொண்ணு என்னைய விட்டுட்டு போன, என்னைய ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்னு கேட்பாவோ. அதுக்கு தான் சொல்றேன், ஒரு போனாதான் அடிச்சு சொல்றேன். இவ ஒருத்தி, இவ எங்க நம்ம சொல்றத கேப்பா? இப்படி ஊரையே கூட்டிட்டு போனா நம்மளுக்கு எங்க கிடைக்க வேண்டியது கிடைக்கும்? ஒத்தையில போய் அவளை சாக்லேட்டையும் அள்ளிட்டு வரலான்னு பார்த்தோம். ஆனா நம்ம மட்டும் அங்க போய் நின்னோம்னா அந்த வடிவு பட்டி கண்ட மணிக்கு கிளிக்கும். அதுக்கு தான் பிளான் பண்ணி நம்ம இவளையும் சேர்த்து கூட்டு போறோம். எந்த கிளி அறுப்பு வாங்கினாலும் இவளும் சேர்ந்து வாங்கட்டும்னு. இதுல வேற இவ அம்புச்சக்காவை கூப்பிடவா லட்சுமிக்காவை கூப்பிடவான்னு அலையறா. நாலு முடி என்ன தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? போன் போடவே எப்படி? போடதன்னா கேட்கவா போற? போடு, போட்டு கூப்பிடு. அப்ப வாங்க நடந்துட்டே போன் பண்ணிட்டே போலாம். இந்த அம்புஜக்கா வேற சத்தம் கொடுக்கலான்னா கதவை அடைச்சிட்டுல உள்ள உட்காந்துருக்கு. உனி போனதனட்டி அடிக்க சொன்னேன். இவ கிடைக்கிறதே இல்லாம பண்ணிடுவா. இப்ப இந்த அக்கா கதவை அடிச்சு உள்ள இருந்து குளிச்சிட்டு இருக்காவளோ என்னமோ. அப்புறம் இங்கே நின்று டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த 4 மணி ரொம்பவும் தான் பண்ணுது. பாரின் சாக்லேட் காட்டி என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி போங்க, போனே அடிச்சிடுறேன். இந்த பிள்ளைகள் காலேஜுக்கு போயிட்டுனாதான் வீடு வீடு மாதிரி இருக்கு. இல்லன்னா அங்கேயும் எங்கேயும் குப்பையா ஆக்கி போட்டிருக்காவோ. குப்பை கோலமா ஆக்கி போட்டு அதுலயே உட்காந்து படிக்கிறாளவோ, அங்கேயே திங்காளவோ, அங்கேயே தூங்கிறாளுவோ. என்னத்த சொல்ல இவ்வளோல? யாரு போன் அடிக்கா? சின்ன பொண்ணு தானா? நானும் யாரோ ஒன்று பயந்துட்டேன். ஹலோ சின்ன பொண்ணு. என்னம்மா? வடிவு பட்டி மாவனா? வந்துட்டானோ? காலையிலேயே வாட்டி அங்க போவ. காலையிலேயே அங்க போய் நின்னா என்னடி நினைப்பாவோ? பேசாட்டி ஈரி சாயங்காலம் போல போவோம். நானும் அந்த பையனை பார்க்கணும்னு நினைச்சேன். சாயங்காலம் மட்டும் போவோம் டி. இப்பவே போனுங்களா? யார் கீதாவா? அவளுக்கு இருக்க முடியாதுல. சரி ஈரி நானும் வாரேன். அந்த பையனை பார்த்தே 3 வருஷம் ஆகுது. பெய்ய ஒரு 8 பார்த்து வருவோம். இந்தாப்பா நல்லா சாப்பிடு. ஏமா போதும் போதும், நீ பாட்டுக்கு தோசை சுட்டு அடுக்கிக்கிட்டே இருக்க. 2க்கு மேல சாப்பிட முடியாதுமா. ஏலா வளர்ற பையன் நல்லா சாப்பிட்டு வச்சு இருக்க வேண்டாமா? நல்லா சாப்பிடு. நீ தானே பாரியிலேருந்து ஃபோன் பண்ணுற நேரம்லாம் நெய் தோசை வேணும் நெய் தோசை வேணும்னு கேட்டுட்டு இருந்த. நல்ல நெய் ஊற்றி சூப்பராக சுட்டு கொண்டு வந்துருக்கோம்ல. நெய் தோசை பிடிக்கும் தாமா, அதுக்குன்னு இவ்வளவா? போதும்மா. இன்னும் ஒரு தோசை ஊற்றிருக்கப்பா கல்லில், அதை மட்டும் சாப்பிடு. ஐயோ அம்மா முடியாது, அதை வேணா நீ சாப்பிடு, எனக்கு வேண்டாம். என்ன பிள்ளையோ நல்லா சாப்பிட்டு வச்சு தெம்பா இருக்க வேண்டாமா? மதியானத்துக்கு வெள்ளாட்டு கறி எடுத்து குழம்பு வச்சிருக்கேன். நாட்டுக்கோழி சூப்பு அடுப்பில் வந்துட்டு இருக்கு. இப்போ கொண்டு வர நல்லா குடிச்சிட்டு தெம்ப தூங்கு. ஏமா ஒத்தையில இருந்து கஷ்டப்பட்டு இவ்வளவு செய்யற? 80 நாளை கழிச்சு வந்திருக்க. உனக்கு நான் நல்ல வயிறாறு சோறு போட வேண்டாமாப்பா? என்ன வேணுமோ கேளு, அம்மா செஞ்சு தரேன். அதுக்கு தானே அம்மா இருக்கேன். ஐயோ அம்மா, எனக்கு நீ பிடிச்சதெல்லாம் செஞ்சுதா. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஷ் செய். மொத்தமா எல்லாத்தையும் செய்யாதம்மா, சாப்பிட முடியாதுல. உனக்கும் வேலை ஓவரா இருக்கும். வேலை என்ன பெரிய வேலை? அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். இதெல்லாம் ஒரு வேலையா? நீ அதை பற்றிலாம் யோசிக்காத. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அப்பா உடனே கடைக்கு அனுப்பி வாங்கிட்டு வந்து சமைச்சு தந்துடுவேன். என் பிள்ளை நல்லா ஆசைப்பட்டு தான் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும். சரிம்மா, இவ்வளோ நாள் உன்னை விட்டு ஃபாரின்ல இருந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். இனிமே நல்ல ஜாலியா இருக்க போறேன்.
என்ன 4 முடி கதவை அடைச்சிருக்கு? வெளிநாட்டுல இருந்து மாமா வந்திருக்காமல சின்ன பொண்ணு, அதான் அடைச்சு போட்டு உள்ள உட்காந்துருக்காவோ. இன்னும் ஒரு 10 நாளைக்கு இப்படியே தான் அடைச்சு கிடக்கும். கதவை தட்டு, கூப்பிட்டு அந்த பையில எப்படி இருக்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு சட்டு புட்டுன்னு பொருளை வாங்கிட்டு போவோம். 4 முடி, அப்போ உன் நினைப்பு பூரா பாரின் பொருள் மேலதான் இருக்கு. ஆமா, இவ மட்டும் பெரிய யோக்கியம். அப்ப நீ என்னத்துக்கிட்டி வந்த? தீனி பண்டாரம் பாரின் சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு தானே என் கூட வந்த? அது வந்து சாக்லேட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அந்த சக்தி பையனை பார்க்க வந்தேன். சின்ன பொண்ணு கொஞ்சம் கீழே குனி. என்ன கீதாக்கா? இங்க இரு, ஏற்கனவே எனக்கு காது குத்தியாச்சு, மேலும் நீ குத்தாத. இதுக்கு தான் குனிய சொன்னீங்களாக்கும். நானும் இந்த அம்மா ஏதோ தரப்போதோன்னு நினைச்சேன். தர வேண்டியதெல்லாம் வடிவு பட்டி தருவா. ஓட்டி கதவை தட்டு. வடிவு பாட்டி, வடிவு பாட்டி. இப்பதானே வந்து காலையில சாப்பாடே சாப்பிட்டுருக்கு, அதுக்காட்டி யாரு வந்தது? போய் முதல்ல கதவை திறந்து பாருமா, உன்னைய பார்க்க தான் வந்திருக்காங்க. நல்லா வந்தாலும் என்னைய பாக்கிறதுக்கு. ஹாய் வடிவு பட்டி, கொஞ்சம் நவருங்க. வாங்க கீதாக்கா. என்ன சக்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஃபாரின்ல இருந்து எப்ப வந்த? என் மவன் எப்ப வந்தான்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே கீதா? தெரியாது வடிவு பாட்டி, அதானே கேக்குறேன். இப்பதாக்கா வந்தேன், ஒரு 1 hour ஆகுது. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும் வடிவு பாட்டி. அதை விட்டுட்டு இப்படிலாம் எடக்கு மடக்கா கேள்வி கேட்க கூடாது. அப்படியாமா? வா சின்ன பொண்ணு கீதா, இதான் என் வீடு. ஏம்மா என்னம்மா இது அவங்களுக்கு தெரியாது பாரு. ஆமல, நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒருத்திகளும் வந்து எட்டி பார்க்கல. இன்னைக்குதான் படை எடுத்துட்டு ஒவ்வொருத்திகளா வாராளுவோம். இன்னைக்குதான் என் வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு என்னடி? ஏன் வடிவு பாட்டி, என் நேரமும் வர முடியுமா? நாங்களாம் பிஸியா இருப்போம்ல. என்னத்த பிசியோ, ஒவ்வொரு வீடா போய் கதை பேசிட்டு அலையிறதா உங்க பிசி. பாரிலிருந்து என் மகன் வந்திருக்கேன், எப்படிதான் மோப்பம் பிடிச்சிட்டு வாராளோன்னு தெரியல. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. என்ன சக்தி, வேலையெல்லாம் எப்படி போச்சு? மறுபடியும் ஃபாரின்கே போகணுமா இல்லை இங்கேயே தானா? அதை இன்னும் முடிவு பண்ணலக்கா, பார்க்கலாம். இனிமே பாரினாது யூரினாது என் மகனுக்கு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கணும். அப்ப அடுத்து சக்திக்கு தான் டும் டும் டும். சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க வடிவு பாட்டி. போட்டுருவோம். நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்கடி. நம்ம சக்தி தானே நல்ல பையன். இப்ப சொன்னா கூட 100 பொண்ணுங்க வரிசையில வந்து நிப்பாளுங்க. பொண்ணு தானே பார்த்துருவோம். போங்கக்கா, நீங்க வேற பாருங்கடே வெக்கத்த. என்ன சக்தி தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்க்கா. அம்புஜக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்கக்கா. வா அம்பஜம் லட்சுமி. வடிவு பாட்டி, இவ்வளவு நேரம் எங்களை மட்டும் நல்லா வச்சு செஞ்சீங்க. அம்புஜக்கா வந்தவொடனே பேசாட்டி வான்னு கூப்பிடுறீங்க. அவளுவோ உங்களை மாதிரி ஏட்டி அப்பப்ப வந்து எட்டி பார்த்துட்டு போவாளுவா. லட்சுமி பாரு, டெய்லி கொண்டு வந்து பால் தந்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு தான் போவா. உங்களை மாதிரி நினைச்சீங்களாட்டி? இந்த சின்ன பொண்ணு சுத்த நான்சென்ஸ். எப்ப என்ன கேட்கணும்னே தெரியாது. எம்மா சூட்கேஸ் பேக்கு எல்லாம் தான் இருக்கு. நல்ல வேலை இன்னும் பிரிக்காம வச்சிருக்காங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சக்தி, எங்களுக்குலாம் என்ன வாங்கிட்டு வந்தா? பாரின்ல இருந்து சாக்லேட் கொண்டு வந்தியாப்பா? சாக்லேட்டு, ஸ்ப்ரே பாட்டில் எல்லாம் இருக்குக்கா. தைலம்லாம் கேட்டு விட்டுருந்தீங்களாமே, எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன் கீதா வந்தது வராதுமா அந்த பையன்ட்டு கேட்க? வடிவு பட்டி தான் கொண்டு வந்து தருவாவுல. அம்மா தானே கேட்கும். இந்த அம்புச்சக்கைக்கு என்ன வந்திருக்கு? அவளும் கேட்க மாட்டாவும், நம்மளையும் கேட்டு வாங்க விட மாட்டாவோமா. இருங்கடி, சாக்லேட்லாம் இருக்கா, எடுத்து தாரேன். எப்பா, அதுக்கு தானே இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம். சரி பாட்டி, பிரிங்க. என் 4 முடி அல்ப மாதிரி அலையாதீங்க. அந்த பையன் என்ன நினைப்பா நம்மளை பத்தி? என்னமோ நினைச்சிட்டு போட்டேன் டி. இதுக்கு தானே வந்தோம். உங்களோட சேர்ந்து ஏமானமும் தான் போகுது. உனக்கு வெக்கமான ரோசம்லாம் இருக்கா? இவ்வளவு நாளா நான் அது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வெளியில வாங்க, உங்களை வச்சுக்கிறேன். இருங்க, எடுத்து தாரேன். ஏன் வடிவு பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இருக்கட்டும், நான் அந்த பையனை பார்க்க தான் வந்தேன். நான் போயிட்டு வரேன், அப்புறமாட்டி வரேன். இரு அம்பஜோ, பிள்ளைகளுக்கு சாக்லேட் எடுத்துட்டு போ. இருக்கட்டும்க்கா, அப்புறமா எடுத்து வைங்க, வாங்கிக்கிறேன். ஏமா நீங்க இல்லவா ஒண்ணு. இருங்கம்மா, பிள்ளை எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு போங்க. இங்க என்ன சாக்லேட் திங்கிறதுக்கு சின்ன பிள்ளைலாம் இருக்கு. அவ பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு போங்களேன். என்ன லட்சுமி செய்ய? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்கோ. இவ்வளவு பாரு, வந்து உட்காருங்கன்னு உட்காந்துட்டாளுவோம். ஆமா அம்புஜம், என்ன செய்ய? இருங்க அவள. சரி வாங்க இருப்போம். அம்மா சாக்லேட் இவ்வளவு ஹாட் இருக்கே. இதக்கா, உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. அம்புஜக்கா, மேக்கப் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். வீட்டில் பிள்ளைங்க போடுவாங்கன்னா எடுத்துட்டு போங்கக்கா. வேண்டாம் சக்தி, அதெல்லாம் இந்த பிள்ளைகள் போடாத பாத்துக்க. எல்லாம் உன் மாமா மாவன் திருக்காணிக்கு ஒரு மேக்கப் டப்பா எடுத்து வை. நாளைக்கு போய் பார்த்துட்டு வருவோம். என்ன இது புதுசா திருக்காணியா இருக்கானின்ட்டு? என்ன வடிவு பாட்டி? என் தம்பி மாவன் இருக்காம்ல, போய் பார்க்கணும். இவன் மேல ரொம்ப உசிரியே வச்சிருந்தா, இப்ப எப்படி இருக்காளோ. அவளுக்கும் விருப்பம் இவளுக்கும் விருப்பம்னா 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதான். ஏம்மா நீ வேற ஏதாவது நீயே முடிவு பண்ணிக்கிறாத. நான் அப்படிலாம் அந்த பொண்ணை நினைச்சதே கிடையாது. இப்ப நினைச்சுக்கோ, இனிமே நினைச்சுக்கோப்பா. அப்பா, வெளிநாட்டு சாக்லேட்னா வெளிநாட்டு சாக்லேட் தான். எப்படி இருக்கு? இந்த டப்பா நம்ம பதுக்கிட வேண்டியதான்.
ஐயோ ஐயோ பார்த்தாலே நாக்கு ஊறுதே. சட்டி, இந்த சாக்லேட் கொண்டு வந்தியா? இந்த மஸ்தாப்பா சாக்லேட்டா முஸ்தாப்பா சாக்லேட்டா? அப்படி ஒரு சாக்லேட் நான் கேள்விப்பட்டதே இல்லையேக்கா. அதுல இருக்கா பாருங்க. இதுல இல்லையப்பா, அதான் நான் உன்கிட்ட கேக்கேன். கீதாக்கா என்னத்த வளர்றீங்க? சின்ன பொண்ணு உனக்கு தெரியாதா? இந்த துபாயில எல்லாம் இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கேன் ஒரு சாக்லேட். உள்ள ஒரு மாதிரி நூல் நூலா இருக்கும், சியாமியா மாதிரி உள்ள வச்சுக்கிட்டு உள்ள பச்சை கலர்ல வச்சிருப்பாவுல. ஓ குனாஃபாவா? இருக்குக்கா, எடுத்துக்கோங்க. எம்மா, அந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எவ்வளவு நாளா நான் திங்கணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு வாட்டியாவது இந்த குனோபா சாக்லேட் சாப்பிட மாட்டோமான்னு நினைச்சேன். நல்ல வேலையாட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இருக்கு எல்லாரும் எடுத்துக்கோங்க. அம்புஜக்கா, லட்சுமி அக்கா, உங்க பிள்ளைங்களுக்குலாம் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஸ்மார்ட் வாட்ச். ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. எவ்வளவு பெரிய மேக்கப் செட்! இத போட்டாலே நயந்திரா மாதிரி ஆயிருவேன். ஏ கீதா, இது அவ்வளவுமா மூஞ்சில போடணும்? அட ஆமா அம்புஜக்கா, எல்லாத்தையும் மொபைல்ல போட்டு பூச வேண்டியதான். ஏ கீதா, உனக்கு எதுக்கு இந்த மேக்கப் செட்டு? இவ்வளவு நீ காலி பண்ணிட மாட்டேடி. ஏன் வடிவு பட்டி, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? அதுல இருக்க அவ்வளோ டப்பாவும் கொடுத்தாலும் ஒரு மாசத்துல அந்த கீதாக்க தீத்து கட்டிடுவாவோ. எப்பா, எனக்கு இந்த கோடாரி தைலம் போறோம், இது இல்லாம இருக்க முடியாது பாத்துக்க. ஏடிகளா, உங்களுக்கு வேண்டிய சாக்லேட்டை எடுத்துக்கிடுங்க. ஆளுக்கு ஒரு சென்ட் பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம ஊர்ல ஒரு ஆள் பாருன்னு போயிட்டு வந்தா போறோம், எல்லாரும் ஜிக்கு ஜிக்குன்னு மின்னுவோம். அம்மா, உனக்கு ஒரு சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன், அது தனியா வச்சிருக்கேன். அந்த பேக்கப் இருக்கையில பாருணுமா? ஆட்டும் ராசா. பரவாயில்லையே, வடிவு பட்டி மாவே நல்ல பாசக்கார பயலால இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.